ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாசினியும் சந்தோஷம் வேற யாரும் கிடையாது. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான். ஏய், என்ன சொல்ற? ஆமா கையல், 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரிஞ்சிட்டாங்க. இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. வேற வழி இல்லாம ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. என்ன தேவியோட வாழ்க்கை மைண்ட்ல வந்துருச்சா? ஏன் லவ் பண்றவங்க எல்லாம் பிரியறாங்க? என்னதான் நடக்குது அவங்களுக்குள்ள? எல்லாம் அந்த பழா போன ஈகோவால வர பிரச்சனை தான். அதனாலதான் நல்ல கப்பிள்ஸ் கூட பிரிஞ்சிடுறாங்க. கேட்கும் போதே பயமா இருக்குடி. என்ன பயம்? இன்னைக்கு எழில் கோவத்துல ஒரு வார்த்தை விட்டாரு. கேட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் சொன்ன வார்த்தை என்னால தாங்கவே முடியல. ஏய், என்ன சொல்ற? எழிலா? அவர் உன்னை ஹர்ட் பண்ணியெல்லாம் அப்படி பேச மாட்டாரே. உன் மேல அவருக்கு பயங்கரமான லவ் ஆச்சே. லவ் இல்லைன்னா சொல்லல, ஆனா அதையும் தாண்டி கோவத்துல அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு. நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன சொல்லிட்டாரு? இன்னைக்கு காலையில தான் வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னல. அதுக்கப்புறம் ஏய், என்ன சொல்றடி? இவ்ளோ பிரச்சனை நடந்துருச்சா? ஏன் கையில் உன் தம்பி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு புரியல. எல்லாமே என் கண்ட்ரோல்ல மீறி நடக்குது. நானும் எவ்வளவோ போராடி பாக்குறேன். ஆனா வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல. வீட்ல ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் நான் அதை கூட சமாளிச்சிடலான்னு சொல்லி நம்பிக்கையில தாங்கிக்கிறேன். அன்போட நடவடிக்கையினால எழில் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அந்த பிரச்சனையால நடந்த பேச்சுல தான் நீ குடும்பத்தையே புடிச்சிட்டு இருந்தேன்னா நான் உன்னை விட்டு பிரியற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டாரு. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. ஏய் கயல், அவர் ஏதோ சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லிருப்பாரு. அத சும்மா கூட என்னால கேட்க முடியல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நீ வருத்தப்படாத. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், பாத்துக்கலாம். அவர் பேசினதே யோசிச்சு நீ மனச போட்டு குழப்பிக்காத. எழில் பிரதர் பத்தி உனக்கு தெரியாதா? அவராவது உன்னை விட்டு போறதாவது. நீ ஏன் விட்டாலும் அவர் உன்னை விட மாட்டாரு. உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் இல்லனா எப்படி? ஃப்ரீயா விடு, சரியா? ஒர்க்க பாரு. I'm very sorry, Pondati, and I love you always. ஓகே, பார்த்தாச்சா? டாக்டர் ரவுண்ட்ஸ் வரதுக்குள்ள அந்த வார்டுல இருக்கவங்களுக்கு ட்ரிப்ஸ் மட்டும் செக் பண்ணிடு, சரியா? கீதா, கையல் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறது யாரு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் பாக்குறாங்க, எந்திரிங்க முதல்ல. பார்த்தா பாக்கட்டும். ஏன் பொண்டாட்டி நான் ப்ரொபோஸ் பண்றேன், அவங்கள விடு. நீ நம்மள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. என்னோட ஃப்ளவர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ. சரி, எந்திரிங்க. என்ன
கயல், நான் ஏதோ கொடுக்கறேன்னு கடமைக்கு வாங்கிட்டேன். அவர்தான் கயலோட ஹஸ்பண்ட் எழில். ஹஸ்பண்டா? ம், பொண்டாட்டிக்கு ப்ரொபோஸ் பண்ணி சும்மா அசத்துறாரு. இதுக்கே அசந்தா எப்படி? வெயிட் பண்ணி பாருங்க. நான் முட்டி போட்டு ப்ரொபோஸ்லாம் பண்ணியிருக்கேன். திரும்ப ஐ லவ் யூ டூன்னு சொல்ல மாட்டியா? இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி கயல், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ பொய் சொல்ற. எனக்கு தெரியும். நான் பேசின வார்த்தையை நினைச்சு நிச்சயமா நீ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பல்ல? சாரி கயல், நான் உன்கிட்ட அப்படி பேசினதை நினைச்சா எனக்கே என் மேல கோவமா தான் இருக்கு. கண்டிப்பா நான் சொன்ன வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன மன்னிச்சிடுறியா? நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் திரும்ப திரும்ப மன்னிப்பெல்லாம் கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க? நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. நான் அப்படி ஃபீல் பண்றேன்னு நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இல்ல, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அது ஒரு மாதிரி கோவத்துல என்ன மீறி வந்த வார்த்தையை தவிர மத்தபடி நான் எந்த இன்டென்ஷன்லயும் சொல்லல. மத்தவங்க யாரும் உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, ஆனா நானே கொஞ்சம் முட்டாள்தனமா பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நிஜமாவா? நிஜமாதான். அப்போ நான் சொன்னதை நினைச்சு நீ உண்மையாவே எதுவும் ஃபீல் பண்ணலையா? இல்ல. என் மேல ப்ராமிஸ் ஆவா? இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உண்மையை சொல்லு கயல். உங்க மேல எந்த கோவமும் இல்லைன்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா நான் வருத்தப்பட்டது உண்மைதான். என்ன நீங்க 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் தாங்கியிருப்பேன். அப்போ ஏதாவது கோவம் இருந்திருக்கும். என் மேல இருக்கிற உரிமையில என் புருஷன் அடிக்கிறாருன்னு நான் மறந்து கடந்து போயிருப்பேன். ஆனா நீங்க என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னதை தான் என்னால தாங்கிக்க முடியல.